மிதுன ராசி அன்பர்களுக்கு வணக்கம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களை ஜெயிக்க வைக்கக்கூடிய ஒரு கோவில் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? இந்த வீடியோ உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்காக மட்டும்தான். பல போராட்டங்களை உள்ளடக்கிய வாழ்க்கையில் போராட்டங்களே சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசி நண்பர்களே, உங்களுக்கு தொடர்ச்சியாக போராட்டம் இருந்துச்சு அப்படின்னா அதில் மீண்டு வரதே ரொம்பவே கஷ்டம். 7.5 சனி 7.5 வருஷமாக போச்சு உங்களுக்கு. 5 வருஷமாக கண்ட சனி அஷ்டம சனியால் அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க. சரி, இதில் இருந்து இப்போ தான் நிம்மதி அடைஞ்சிருக்கோம். அப்படிங்கிற கேப்பில் குரு பார்த்திங்கன்னா 12ல் வந்துட்டாரு. குரு 12ல் வந்தது மட்டும் கிடையாது, சுக்கிர பகவானின் வீட்டுக்கு வந்துட்டாருங்க. அப்போது இந்த மாதிரி ஒரு விஷயமும் தொடர்ச்சியாக உங்களுக்கு பாசிட்டிவ் இல்லாமல் சாதகமாக இல்லாத ஒரு தருணத்தில் நீங்கள் எதை நோக்கி பயணிக்கிறது, உங்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி நிறைவேற்றது, நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் எப்போ தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியோட உங்கள் வாழ்க்கை போயிட்டு இருக்குங்க. முதல் விஷயம், நீங்கள் ஆசைப்பட்டது நடக்கலை, அது பிரச்சனை கிடையாது. இது நமக்கு தேவையில்லை. இந்த ஒரு லைஃபுக்கு வேணவே வேணாம். நம்ம லைஃப்பில் இதை மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிற விஷயமும், அடுத்தவங்க ஆசைப்படுற விஷயமும் நமக்கு பிடிக்காமல் இருந்தாலும் அதை நம்ம செய்கிறோம் பாருங்க. இந்த மாதிரி 2 விஷயத்துமே லைஃப்பில் எப்போ நம்ம அவாய்ட் பண்ணுறோமோ அப்போ தான் நமக்கு சந்தோஷமான காலகட்டம். ஆனால் கிரகங்கள் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்காத போது அந்த காலத்தில் சித்தர்கள், ஆழ்வார்கள், முனியவர்கள் என்ன செய்கிறாங்க பார்த்திங்கன்னா, இந்த கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கோடீஸ்வர யோகம் யூடியூப் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மிதுன ராசி அன்பர்களே, இந்த கோவில் உங்கள் வாழ்க்கையை பரிபூரணமாக மாற்றக்கூடிய ஒரு ஸ்தலம். அதுவும் மிதுன ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மிருக சீரிஷ நட்சத்திரம் 3, 4 பாதங்களும், திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களை உள்ளடக்கியது. அதிபதி யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா புதன் பகவான். இப்போது இந்த ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி இருந்தாலுமே சரி, உங்களுக்கு அஷ்டமாதிபதி திசையே நடந்தாலுமே சரி, ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருந்தாலுமே இந்த கோவில் உங்களுக்கு முழுமையாக லாபத்தை மட்டுமே தரும். இந்த கோவிலுக்கு எப்போ போகணும், எப்படி போகணும், எந்த விதத்தில் லாபம் தரும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயமா இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் நான் சொல்ல போகிற ஒவ்வொரு விஷயமுமே உங்களுக்கு பயனுள்ளதாக மட்டும்தான் இருக்கும். மிதுன ராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தில் பல நேர்மையாக நடந்தாலுமே, விட்டு கொடுத்து போகிற மாதிரி சில விஷயங்கள் நடந்தாலுமே அதில் உங்களுக்கு ஒரு சந்தோஷமோ ஏற்றமோ அதிகமாக இருந்ததுங்க. 2 அடி மேலே ஏறி வச்சிங்க அப்படின்னா 1 அடி இறங்குவீங்க. நீங்கள் யாருக்கிட்டேயும் ஒருத்தவங்க கிட்ட கை நீட்டி பணம் வாங்கி வாழ்க்கை நடத்துகிற அமைப்பு இருக்குது. உங்கள் சுய பணத்தை எடுத்து உங்களால் செலவு பண்ண முடியாது. மனசில் ஒரு சின்ன நெருடல் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, எதுக்காக நம்ம வாழுறோம், யாருக்காக நம்ம வாழ்கிறோம், எதை நோக்கி பயணிக்கிறோம், நம்ம போகிற வழி கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஒரு சிலருக்கு கனவு பார்த்திங்கன்னா திருமண கனவு இருக்கும். ஒரு சிலருக்கு வாழ்க்கை துணை எப்படி அமைவாங்களோ அந்த வாழ்க்கை துணையிலிருந்து இப்படி ஒரு மாற்றமும் இருக்கும். இப்படி ஒரு மாற்றம் நடக்காதா, இப்படி ஒரு விஷயம் நடக்காதா அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் ஏமாற்றத்தை கொடுத்து இருக்கும். ஒரு சில பேருக்கு பொருளாதாரம் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். காரணம், பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்
கொஞ்சம் நிம்மதியை இழக்க வச்சு இருக்கும். கொடுக்கல் வாங்கலையும் சரி, எல்லா விஷயத்துலையுமே சரி. இந்த அளவுக்கு நம்ம கஷ்டப்பட்டுட்ருக்கோம் அப்படின்றதுக்கு காரணம் நிறைய விஷயங்கள் இருந்தாலுமே, இந்த பணம் உங்களை ரொம்பவே கஷ்டப்படுத்தியிருக்குங்க. ஒருத்தவங்க கிட்ட பணத்தை கொடுத்துட்டு அதை எப்படா வாங்குவோம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய போராட்டமாக இருக்கு. இன்னும் சில பேருக்கு என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணம் அப்படிங்கிறத தாண்டி மரியாதை, சுய கௌரவம் அப்படின்ற விஷயத்தில் பல ஏற்ற இறக்கங்களை சந்திச்சு இருப்பீங்க. நீங்கள் யாருக்கிட்ட கையேந்த கூடாதோ அவங்க கிட்ட போய் கையேந்தி இருப்பீங்க. யாருக்கிட்ட உதவி கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அவங்களுடைய உதவி தேவைப்படுறது. வெறுக்க முடியாமலேயும் நம்ம வாழுறோம். பிடிக்காம வாழ்க்கையை அதுவுமா வாழுறோம். அதுதாங்க வாழ்க்கை. இன்னும் ஒரு சில பேருக்கு குழந்தை அமைப்பு, பொருளாதார அமைப்பு, ஒரு வேலை இன்னைக்கு முடிஞ்சிருமா, நாளைக்கு முடிஞ்சிடுமா, நாளைக்காச்சும் நமக்கு நல்ல நாளாக இருக்குமா அப்படிங்கிற கனவு. உங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறையவே சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க. ஏன்னா மிதுன ராசி அன்பர்களுக்கு நிறைய வாழ்க்கையில் சந்திச்சிருப்பீங்க. இந்த முக்கியமான தருணத்தில் உங்களுக்கு கஷ்டப்பட்டுட்டே இருக்கீங்க. ஏன்னா இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு நிறையவே இப்போ மாறி இருக்கு. சுக்கிர பயிற்சி, குரு பயிற்சி எல்லாமே மாறி இருக்கு. இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் பிரச்சனை இருக்குது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் தோஷங்கள் இருக்குது. தனிப்பட்ட ஜாதகத்தில் தோஷங்கள் அப்படிலாம் கூட இருக்கலாம். உங்களுடைய கர்மாவில் முன்ஜென்ம கர்மா மட்டும் கிடையாதுங்க. இன்னைக்கு காலையில் ஒரு தப்பு பண்ணியிருந்தீங்க, இல்லை நேற்று நைட்டு ஒரு தெரியாமல் தப்பு பண்ணிட்டீங்க. நீங்கள் அவங்க நம்மளை ஏமாற்றிட்டு போயிட்டாங்களே, அதுக்கு யார் காரணம்? நீங்கள் பணம் கொடுத்து ஏமாந்துட்டீங்க அப்படின்னா உங்களை யார் பணம் கொடுக்க சொன்னது? பணம் வாங்கி கடன் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எதுக்காக அந்த பிஸ்னஸ் பண்ணீங்க? எந்த ஒரு தவறுலையுமே 50% நம்மளுக்கு ஒரு காரணமாக தாங்க இருக்கும். எல்லா விதத்துலையுமே நம்மளும் ஒரு காரணமாக தான் இருக்கும். நமக்கு எது சரிப்பட்டு வருமோ அதை மட்டுமே செய்யாமல் நம்ம எடுக்கிற சரியான தவறான முடிவுக்குமே நம்ம ஜாதகம் பொறுப்பாகாது. இப்போது இவ்வளோ பிரச்சனைக்குமே கோவில் ஒரு உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவு. உலகத்தில் உள்ள எல்லா முருக பக்தருமே தெரிஞ்சு கோவில் தான் பழனி முருகன் கோவில். அறுபடை கோவில், முதன்மை ஸ்தலம். என்னடா இது முதன்மையான ஸ்தலம்னு சொல்கிறோம் அப்படின்னா, இது மிதுன ராசி அன்பர்களுக்கு முதன்மையான ஸ்தலம் அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய பேர் நீங்கள் நிறைய பேர் பழனி முருகனை போயிட்டு பார்த்து தரிசிட்டு இருப்பீங்க. ஆனால் எனக்கு பெருசாக எதுவுமே நடக்கலை, பெருசாக எந்த மாற்றமும் நடக்கலை அப்படின்ற மாதிரி உங்கள் மைண்டில் தோணியிருக்கோம். நீங்கள் இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. சந்திர பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, மிதுன ராசிக்கு வரும்போது தேய்பிறை சந்திரனாக இருந்தாலுமே சரி, அவர் அங்கே நெகட்டிவ் ஆக மாட்டார். ஸோ நீங்கள் முருகனை எப்போ பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேய்பிறை சந்திரனில் தான் பார்க்கணும். பௌர்ணமி நைட்டு கூட போகலாம், தப்பில்லை. ஆனால் தேய்பிறை சந்திரன் பௌர்ணமியில் இருந்து ஒரு 3-4 நாட்களுக்குள்ளே போயிட்டு பார்க்கணும். இரவு நேரத்தில் மட்டுமே தரிசிக்கணும். நீங்கள் ராஜ அலங்காரம், ஆண்டி அலங்காரம் அப்படிங்கிற வழிமுறைக்கே நீங்கள் போகல. உங்களுடைய ஜாதகப்படி பௌர்ணமியில் இருந்து அடுத்து வரக்கூடிய 4 நாட்கள்
ஒரு நாள் இரவு நேரத்தில் முருகனை தரிசிக்கலாம். உங்களுடைய உடல் ஒத்துழைக்குது அப்படின்ற பட்சத்தில் கீழே இருந்து மேலே நடந்தே போங்க. கீழே இருந்து மேலே போகும் பொழுது உங்கள் ஜாதகத்தில் எந்த விதமான கர்மா இருந்தாலும் அந்த கர்மா விலகிடும். நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்க, சுயதொழில் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே தங்கத்தேர் ஒன்று போவோம். அதில் ரூபா காசு எடுத்து வச்சுக்கிட்டு அந்த காசை உங்கள் கல்லா பெட்டியில் போட்டு வைங்க, பணம் தங்கும். 2வது, உங்களுக்கு திருமணம் ஆகலை, உங்களுடைய குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத சண்டை வருது, என்னுடைய பொருளாதாரம் வளர அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொரு மிதுன ராசி அன்பர்களும் இருந்தாலும், முருக பக்தராக இருந்தாலுமே மலைக்கு மேலே உங்களால் உங்களுடைய சக்திக்கு முடிஞ்ச மாதிரி ஒரு காஞ்ச திராட்சை எவ்வளவு முடியுமோ அதை நீங்கள் தானமாக கொடுங்க. கொடுக்க கொடுக்க உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் வரும். காய்ஞ்ச திராட்சை உங்களால் வாங்க முடியல அப்படின்னா கல்கண்டு கொடுங்க, முந்திரி, இதை 3மே சேர்த்து கொடுத்தீங்க அப்படின்னா கடன் நிவர்த்தி கண்டிப்பாக ஏற்படும். இதை அனுபவபூர்வமாக செஞ்சுருக்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். இதால் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இரவு 6லேருந்து 7 மணிக்கு தான் செய்யணும். முருகனை நம்புங்க, முருகனுடைய கோவிலில் வேண்டிக்கோங்க. இந்த வேண்டுதல் உங்களுக்கு நிறைவேறலை அப்படின்னா பாருங்கள், நிறைவேறியே தீரும். நிறைவேறின பிறகு திரும்பியும் இந்த கோவிலுக்கு வர சொல்லிட்டு வாக்குறுதியை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த வாக்குறுதி உங்களுக்கு காப்பாற்றும். உங்கள் பிரச்சனையை அந்த வாக்குறுதி சரி பண்ணணும். திரும்பவும் அந்த கோவிலுக்கு சந்தோஷமான மனநிலையோடு நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு போயிட்டு திரும்பவும் முருகனை தரிசிட்டு வருவீங்க. மிதுன ராசி அன்பர்களே, நீங்கள் எந்த கோவிலுக்கும் போகாதீங்க அப்படின்னு நான் சொல்ல வரலை. இந்த கோவிலுக்கு சென்று பாருங்கள், உங்கள் பிரச்சனை கண்டிப்பாக நிறைவேறும், உங்கள் பிரச்சனை கண்டிப்பாக குறையும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.